ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஐஎம்எல் மீடியா. மதம் என்பது இல்லை, மனித மட்டுமே என நிரூபித்த இஸ்லாமிய தம்பதிகள். கர்நாடக மாநில பெலகாவி மாவட்டம் ஹுக்கேரி நகரில் வசிக்கும் மெஹபூப் ஹசன் டிஎஸ்ஆர்டிசியில் டிரைவராக பணியாற்றியவர். இவரின் மனைவி பெயர் நூர்ஜகான் ஆகும். இந்த தம்பதிகளுக்கு மொத்தம் 5 பிள்ளைகள் உள்ளார்கள். இவர் ஹுக்கேரி நகரில் வசித்து வருகிறார். இவருடைய நண்பர் சிவானந்தா கடையா புஜேரி. இவருக்கு 2 ஆண் குழந்தைகள் உண்டு. சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு சிவானந்தா புஜேரியும் இவரது மனைவியும் சாலை விபத்தில் பலியாகிவிட்டார்கள். இறுதிச் சடங்குகள் நடந்து முடிந்த பின்பு அனாதைகளாக நின்ற சோமசேகர், வசந்த் என்ற 2 குழந்தைகளையும் வளர்க்க உறவினர்கள் யாரும் முன்வரவில்லை. அனாதைகளாக நின்ற நண்பனின் குழந்தைகளை தன் வீட்டுக்கு அழைத்து வந்த மெஹபூப் ஹசன் தன் மனைவி நூர்ஜஹானிடம் ஒப்படைத்து, இனி நமக்கு 7 குழந்தைகள் என்று கூறினார். தன்னுடைய குழந்தைகளைப் போலவே வளர்த்தார், படிக்க வைத்தார். 20 ஆண்டுகள் கடந்துவிட்டது. நல்ல வேலையில் சேர்ந்தார்கள். திருமண வயதை எட்டிய மூத்த மகன் சோமசேகருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்து, நண்பர்களின் உதவியுடன் வரன் தேடி மகாராஷ்டிர மாநிலம் காத்திங்லஜ் கிராமத்தைச் சேர்ந்த பூனம் என்ற பெண்ணை பேசி முடிவு செய்து, இவர்களின் திருமணத்தை கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி மணமக்களின் வீரசைவ லிங்காயத் முறைப்படி நடத்தி வைத்துள்ளார். உள்ளூர் மக்களும் விவசாய சங்க தலைவரும் இதை பாராட்டினாலும் மெஹபூப் ஹசனுக்கு இதில் பெருமிதம் ஒன்றுமில்லை. ஒரு கடமையை நிறைவேற்றிய திருப்தி மட்டுமே உள்ளது. இன்னொரு மகன் வசந்துக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய கடமை மீதமுள்ளது என்று தன்னுடைய வார்த்தைகளின் வெளிப்படுத்தியுள்ளார். தன்னுடைய பிள்ளைகள் போல வளர்த்தாலும் தான் பின்பற்றும் இஸ்லாமிய மார்க்கப்படி வளர்க்காமல் தன்னுடைய நண்பருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவருடைய பிள்ளைகளை வளர்த்தது பாராட்டுக்குரிய செயல் என்று அந்த பகுதி மக்கள் அவரை வாழ்த்தி வருகிறார்கள். இதன் மூலம் இந்த தேசத்தில் மதம் என்பது கிடையாது, மனித மட்டுமே என்று மீண்டும் ஒரு முஸ்லிம் தம்பதி நிரூபித்துள்ளது.